ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறத வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வெரைட்டியில் இட்லிக்கு மாவு அரைக்கிறது போட்டிருக்கோம். ஏன் இது ஒரு புதுசாக அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக இட்லி மாவு அரைச்சி பார்ப்போமே, எப்படி இட்லி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்லை ப்ராப்பராக இப்படி அரைச்சாதான் இட்லி வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி அரைச்சாலும் இட்லி வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக நான் இட்லிக்கு மாவு அரைச்சி காட்டுறேன். ஒரு டைம் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற போட்டு இட்லி செஞ்சுருக்கேன். அப்பையும் இட்லி சூப்பராக வரும். தனித்தனியாக ஊற வச்சு இட்லி செஞ்சுருக்கேன், அப்பையும் சூப்பராக வரும். இன்றைக்கி அப்புறம் அவல் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன், அப்படியும் இட்லி நல்லா வரும். இன்றைக்கி நான் ஒரு விதமாக இட்லி செய்ய போகிறேன். அந்த இட்லியும் உங்களுக்கு எப்படி வருதோ இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்துருக்கேன், சூப்பராக வரும். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வாங்க அளவு எப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு இந்த டம்ளரில் 5 டம்ளர் அரிசி ஊற போட போகிறேன். நான் வந்து நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் டம்ளர், தண்ணி குடிக்கிற டம்ளர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுக்கிறேன். 5 கிளாஸ் போட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு, 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது போல் மாவு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இட்லிக்கெல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மாவு ஜவ்வரிசி, இட்லினா இட்லி ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டே வாங்கிக்கோங்க. அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு எப்பயுமே வெந்தயம் சேர்த்தா இட்லி நல்லா மணமாகவும் இருக்கும், கூலிங் நமக்கு சாப்பிட்றது நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், 5 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1/2 டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி, 1/2 டம்ளர் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். கூடவே அடுத்த ஒரு கப்பில் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நமக்கு கழுவிட்டு இதில் தண்ணியை ஊற்றி ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து அரைச்சிக்கலாம். காலையில் நான் கடைக்கு போகிறப்ப ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்போ தான் அரைக்கிறது போகிறேன். சாயங்காலம் ஆயிடுச்சு, சரி அரைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், ஜவ்வரிசி, அப்புறம் அவல் இதெல்லாம் நான் தனித்தனியாக வச்சுருந்தேன். அதெல்லாம் அரிசி கூடயே போட்டு ஊற வச்சுட்டேன். ஏன்னா அது ஊறுறதுக்கு அரிசியோட டைமிங்கும் அந்த டைமிங்கும் ஒன்றா தான் இருக்கும். அதனால் அது கூட வச்சுட்டேன். உளுந்து மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இப்போ நம்ம வந்து அரைக்கலாம். முதல்ல உளுந்து தான் அரைக்கணும். உளுந்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். முதல்ல உளுந்து அரைச்சிருவோம். உளுந்து வந்து நல்லா பஞ்சு போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும். வலுவலுன்னு இருக்கணும். நல்லா வலுவலுன்னு பஞ்சு போல் அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து அரிசி, ஜவ்வரிசி, வெந்தயம் 2 தடவை போட்டுக்கலாம். அரிசி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. கல்லுப்பு போடுற மாதிரி இருந்தால் அரைக்கிறப்பே போட்டுக்கோங்க. டேபிள் சால்ட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் கலக்கிறப்பவே போட்டுக்கலாம். அரிசி வந்து தண்ணி இழுக்கலை, போட்ட அரிசி போட்டபடியே இருக்குது. அவ்வளோதான், அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் லேசாக குருணையாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி குருணையாக நம்ம தொட்டு பார்த்தோம்னா இப்படி கொஞ்சம் நரன்னு இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துருவோம். நல்லா அரைச்சாச்சு பார்த்தீங்களா? நல்லா உளுந்து மட்டும் மேலே வந்து நிற்கிது. உப்பு நம்ம போட்டுட்டோம். இதில் சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்குறது கிடையாது. அப்படியே தான் நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் மாதிரி கூட நம்ம ஊற்றலாம். சோடாப்பு மட்டும் இதில் போட்டு கலந்துட்டோம்னா ஆப்பம் மாதிரி கூட நம்ம இதை வந்து ஊற்றலாம். தனித்தனியாக 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டேன். இது வந்து காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இது புளிச்சதுமே நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா இதை அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து அரைச்சாச்சு. மாவு கலக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிக்கும். நம்ம கையில் கலக்கிறதுல நல்லா புளிக்கும். நம்ம வந்து சுத்தம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு கலந்துட்ருப்போம். அப்படியெல்லாம் கலக்காமல் கை வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா மாவு வந்து நல்லா புசுன்னு நல்லா பொங்கி வரும். அந்த மாதிரி பொங்கி வந்து நம்ம இட்லி செஞ்சோம்னா தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் தயக்கமே இல்லாமல் கையை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அதே போல் கல் உப்பு போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரைக்கிறப்பவே உப்பு போட்டு விட்ருங்க. டேபிள் சால்ட்டு போடுவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா கரைக்கிறப்ப போட்டுக்கலாம். அது வந்து நம்ம விருப்பம். 2 உப்பில் எந்த உப்புன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மாவு வந்து புளிக்கட்டும், காலையில் எடுத்து பார்க்கலாம்.
நேற்று வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம். சரி இட்லி ஊற்றி காட்டணும் இல்லையா, மாவு அரைச்சோம், அது சாஃப்டாக இருக்கா இல்லை கல்லாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த இட்லி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். காட்டிட்டு உங்களுக்கு கடைசியில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து சரி சும்மா இட்லி செஞ்சால் எப்படி, அதுக்கு சைட் டிஷ் ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஓட்டு எடுப்பு நடந்ததில்ல. காய்கறியா இல்லை நான்வெஜ்ஜா அப்படின்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டுமே நான்வெஜ்ஜுக்கு தான் இருக்கும். இட்லினாலே நான்வெஜ், சிக்கன் குழம்பு இட்லி, இல்லைன்னா மட்டன் குழம்பு இட்லி, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நானும் சரி சிக்கன் குருமாவே செய்ய சொல்லிட்டாங்க. சரி நானும் சிக்கன் குருமா தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் குருமா ஒன்று நம்ம பண்ண போகிறோம். முதல்ல குருமாவை தாளித்து விட்டுட்டு இட்லி வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டும் ரெடியாக இருக்க நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கேன். இதை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், கிராம்பு 2, ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை, அரைச்ச வெங்காயம், வெங்காயம் வதங்கினதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கன், ஒரு தக்காளி, தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள் தூள், இதை வதக்கி விடுவோம். ப்ரெஸ்டீஜில் அந்த குக்கரில் தாளித்தோன்னா என்னென்னா சுற்றிலாம் ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கருகிருது, கருப்பாகிடுது. அது என்ன காரணம்னா அடுப்பு வந்து பெருசாக எரியறதுனால. அதனால் இங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, கண்டுக்காதீங்க. இதில் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு வந்து அதிகம் காரம் சேர்த்துக்க தேவையில்லை, அதனால் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் மசாலாலாம் போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா ஒரு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கூடவே கசகசா 1/2 ஸ்பூன். உங்களுக்கு கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். இப்போ அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துடலாம். தேவையான தண்ணி, தேங்காயை போட்டு பச்சையாகவே தேங்காயை அரைச்சிட்டு அதில் வந்து மசாலில் போட்டு தேங்காயை வதக்க தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். குருமா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு தாளித்து விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இட்லி ஊற்றி விட்ருவோம். வாங்க இப்போ பார்க்கலாம் இட்லிக்கு மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு. நான் உண்மையாகவே இன்னி அதை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் பார்த்துருக்கேன். பொங்கி வந்து நின்றுச்சு. ஆனால் அதுக்குள்ளே வந்து லைட்டாக கரண்டி விட்டு அஸ்மா நான் கலக்குனவளை கூட கலக்காதன்னு சொல்லி அப்படியே வைக்க சொல்லிட்டேன். இப்போ அதை தான் எடுத்து பார்க்க போகிறோம். ரொம்ப போட்டு வேகமாக போட்டு கலந்து விடாமல் சும்மா அந்த கரண்டி வச்சு இப்படி மட்டும் கலந்தால் போதும். இங்கே பாருங்கள் அப்படியே பஞ்சு நுறையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு. இப்படி இருந்தாலே இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். நம்ம சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, அவ்வளோ அருமையாக வரும் இட்லி. அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதியை வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஊற்றுவோம். நான் இப்போ வந்து பெரிய இட்லி சட்டி வாங்கினதுலேருந்து நான் சின்னது யூஸ் பண்ணுறது இல்லை, பெருசுலேயே ஒரே டைம் ஊற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சிட்றது. மாவு பார்த்தீங்கன்னா கீழே அடியில் கூட பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவே இல்லை, அவ்வளோ பஞ்சு மாதிரி மாவு இருக்குது. இப்படி மாவு இருந்தாலே இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும். ஊற்றிடலாமா? தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வச்சிடலாம். இந்த இட்லி சட்டியில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா சென்டரில் வந்து நம்ம தூக்குறதுக்கு அந்த கைப்பிடி இருக்கு பார்த்தீங்களா, அது சென்டரில் இருந்ததுன்னா நமக்கு வந்து இப்படி தூக்குறதுக்கு. இப்போ 2 பக்கம் இருக்கிறதுனால சைடில் விட்டு தூக்குறது வந்து கஷ்டமாக இருக்குது. எல்லாமே கஷ்டம்தான், என்ன பண்ணுறது இல்லையா? சூப்பர் டைமிங்கில் எடுத்து வைக்க இதில் ஒரு விசில் வர, இன்னொரு விசில் வந்ததுமே இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே இட்லி நமக்கு ரெடி ஆயிரும், குருமாவும் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருதில்ல வேலை. சிக்கன் குருமாவாக இருந்தாலும் டக்குன்னு முடியுது வேலை, அதுதான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விசில் இறங்கினதுக்கப்புறமா மாற்றி அந்த பக்கம் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு சிக்கன் தாளிச்சு விட்றேன். மதியத்துக்கு வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கறி வாங்கினா கம்மியாக வாங்க மாட்டோம், கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கலாம். அதில் கொஞ்சம்
இதுக்கும் கொஞ்சம் கிரேவிக்கு மாதிரி செஞ்சுட்டோன்னா மதியத்துக்கு யூஸ் ஆகும். மீதி இருந்ததுன்னா அதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஏன்னா தக்காளி சாதம் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் செஞ்சேன் லஞ்ச் பாக்ஸுக்கு, அதில் கூட நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதனால காலையிலேயும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நின்றுட்டோம் அப்படின்னா காலையில் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு அனுப்பிச்சி விட முடியாது, டைம் ரொம்ப ஆயிரும். அவன் வீட்டிலேருந்து 7:45 8 கிளம்பிடுவான். அதனால் வீடியோ எடுக்கணும்னா லேட் ஆகும் இல்லையா, அதனால் முன்னாடியே லஞ்சு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ராசஸ்க்கு வந்திருக்கோம். அதனால் தான் இது இப்போ செய்கிறேன் மதியத்துக்கு. எப்படி மேனேஜ் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தியா. இப்போ அந்த தக்காளி சாதத்தையே காட்டலாமில்ல, நிறைய வெரைட்டி இருக்கும்ல. இட்லி எடுப்போம். அவ்வளோதான், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம் இட்லியை. அவ்வளோதான். இட்லியை உண்மையை சொல்லணும்னா இட்லி வந்து கையிலேருந்து பூ போல் கீழே விழுகுது, அப்படியே இப்படி உடஞ்சி விழுகிற மாதிரி விழுகுது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு இட்லி. ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்ருக்கேன். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த சிக்கனோட பச்சை வாடையெல்லாம் போகும். நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சோன்னா அந்த மசால் வாடை, அந்த சிக்கனோட அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதனால் 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுறலாம். கூடவே மல்லித்தலையும் போட்டு விட்டுருவோம். அவ்வளவுதான் பாருங்கள், அப்படி சூப்பராக ஒரு சிக்கன் குருமா அப்படியே இட்லிலையும் தோசையில் அப்படியே பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இறங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குருமாக்கெல்லாம் ரொம்ப காரசாரமாலாம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாக காரமும் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் குருமா மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இறக்கியாச்சு. இப்போ அருமையாக இட்லியை போட்டு சாப்பிட்டு அப்படியே ஊற்றி நிறச்சி அப்படியே குழச்சி சாப்பிட்டா அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க உள்ள. சூப்பரான ஒரு இட்லி, ரொம்ப சாஃப்டாக பார்க்குறதுக்கே அப்படியே கையில் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியுது பாருங்கள். இட்லிங்க பாருங்கள் பஞ்சு போல் இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு இட்லி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி இட்லி வந்து நம்ம அடிக்கடி செய்வோம், ஆனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு இது அமையலை. இதை எப்படா வீடியோ எடுக்காமல் மிஸ் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இட்லியாக இருக்கும். நீங்கள் செஞ்ச இட்லியிலே இந்த இட்லி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதே போல் குருமாவும் அப்படி தான். இந்த நம்ம செஞ்ச குருமாவிலையும் இட்லிக்கும் குருமாவுக்கும் இது தாண்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இட்லியும் குருமாவும் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை போய் பார்க்கலாம். இதை ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.